வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் சிபி ப்ளஸ் கேமரா வந்து நம்மளே வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோயிலில் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஆல்ரெடி 2 கேமரா வந்து சிசிடிவி மாட்டுறவங்களை வச்சு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அதில் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பேலன்ஸ் 3 கேமரா வந்து நம்மளே ஓனாக ஒயரெல்லாம் லே பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்து ஒரு கேமரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் வந்து பிஓஇ எக்ஸ்டெண்டர் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இங்கேருந்து இந்த கேமராவுக்கு ஒயர் வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் வந்து இங்கே இருக்குது. அதையுமே இந்த வீடியோவில் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஒயர் பாபின் ஸ்டே எல்லாம் போட்டு லே பண்ணி வெளியே அவுட்டோரில் லே பண்ணியிருக்கோம். அதேமாரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போலில் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒயர் வந்து உள்ளேருந்து அது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த கோயிலில் அந்த போலில் இருந்து டைரெக்டாக இந்த போலுக்கு வந்து வேறு லே பண்ணியிருக்கோம். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ப்ளஸில் 4MP ஐபி கேமரா. இந்த கேமராவுக்கு தான் நம்ம அதில் பிஓஇ இதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 கேமரா நம்ம எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இதில் கோயிலுக்கு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கோம். மிச்சம் 2 வந்து இந்த சீட் இருக்குல்ல இதுக்கு அந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு அந்த பக்கம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அதை இனிமேல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமராவுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதோட ஒயர் எல்லாமே டைரெக்டாக இந்த ரூமுக்கு லே பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ஒரு கேமரா இருக்குது. நம்ம கோயில் கோபுரத்தை, அதாவது கோயிலுக்குள்ளே வர்றவங்களை என்ட்ரு பண்ணுற மாதிரி இந்த கேமரா வந்து கோயிலில் ஃப்ரண்ட்டில் உள்ளே யாரும் வந்தாங்கன்னா அவங்கள கவர் பண்ணுற மாதிரி இந்த 2 கேமரா. இந்த 2 கேமராக்குள்ள ஒயர் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே வந்து இதில் இந்த தந்திப்போல் வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். இந்த கேமராக்காக நம்ம தந்திப்போல் போட்டிருக்கிறோம். இங்கேருந்து இன்வெர்டர் சப்ளை வந்து நம்ம கோயிலுக்கு இந்த போல் மூலமாக அந்த போர்டுக்கு போகுது. அதாவது இன்வெர்டர் வந்து இங்கே தான் இருக்குது. அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இது போக இன்னொரு கேமரா ஒயரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இன்னொரு கேமரா நான் அந்த லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கேமரா ஒயரு இந்த சீட் வழியாக அப்படியே அந்த பக்கம் அதில் லூப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே அந்த பக்கம் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதையுமே நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் இருக்க ரூமையுமே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு சுவிட்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம நெட்லிங்க் ரவுட்டர் வந்து போட்டிருக்கிறோம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நம்ம மொபைலில் பார்க்குறதுக்காக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் நமக்கு என்விஆர் எல்லாமே இருந்துச்சு. இங்கே அணில் பிரச்சனை எல்லாம் இருக்கனால டெம்பரரியாக தான் நம்ம இப்போ இங்கே வச்சுருக்கிறோம். என்விஆர் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி இதுக்கப்புறம் அந்த ஒரு ரூம் இருக்குது. நான் அதையுமே காட்டுறேன். அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 போர்ட்டு பிஓஇ சுவிட்ச் இருக்குது. அதாவது பவர் ஓவர் ஈத்தர்நெட். இந்த கேமரா எல்லாமே உங்களுக்கு தனியாக பவர் எடுத்து போக தேவையில்லை. ஐபி கேமரா நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கனாலே போதும். அங்கேருந்து லேண்ட் கேபிள் மூலமாக கேட் 6 கேபிள் மூலமாக கேமராவுக்கு பவரும் போயிடும். அங்கேருந்து நமக்கு டேட்டா, அதாவது வீடியோ ஆடியோ ரெக்கார்டு ரிட்டன் அதே ஒயர்லே ரிட்டன் வந்துடும். நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் சப்ளைக்கு கேமராவுக்கு கொடுக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்டருமே இங்கே தான் இருக்குது. அதனால் இதில் ஒரு சுவிட்ச் போட்டு இங்கேருந்து ஒரு கேமராவை நம்ம இந்த ஒயரில் லே பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அங்கே போட்டிருக்கிறோம். அங்கே வந்து அதுலேருந்து இன்னொரு கேமராவுக்கு ஒயர் லே பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு பிஓஇ எக்ஸ்டெண்டர் எதுக்குனாலும் நம்ம அங்கே போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஓஇ எக்ஸ்டெண்டருக்கு வந்து பவர் சப்ளை தேவையில்லை. அதாவது நம்ம பவர் சப்ளை 230 வோல்ட்டு நம்ம பவர் கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் வந்து வேறு கேமரா போடுறோம் அப்படின்னா அங்கேருந்து 100 மீட்டர் நம்ம ஒயர் லே பண்ணி சுவிட்ச் போடாமலே இந்த எக்ஸ்டெண்டர் போடுறது மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்விஆர் நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துருவோம். இங்கேருந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்கேருந்து என்விஆருக்கு இந்த ரூமில் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஃப்யூச்சரில் இதில் நிறைய கேமரா மாட்ட வேண்டியிருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மாட்டின உடனே அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்டே போட்டு இங்கே இந்த இது எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா அந்த ரூம் உள்ளே வந்து நம்ம இன்னும் அந்த ரேக் எதுவுமே ஃபிட் பண்ணலை. அதனால ரேக் ஃபிட் பண்ணும்போது அந்த எண்டில் நம்ம ஒரு ஹோல் போட்டு எல்லா கேமரா வரையுமே உள்ளே கொண்டு வர மாதிரி பார்க்கணும். ஏன்னா இதுலேயுமே இன்னும் கேமரா மாட்ட வேண்டியது இருக்குது. இப்போ அங்கே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி என்விஆர் எந்த செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ஒயர் தான் நமக்கு அந்த சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒயரு. அதாவது அந்த சுவிட்சில் இருந்து டைரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்து ஒரு பிஓஇ எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கோம். இங்கே எதுக்கு பிஓஇ எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு கேமரா வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அந்த பக்கம் மாட்டிருக்கிறோம். அந்த கேமராவே உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேமராவுக்கு பவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த பிஓஇ சுவிட்சில் இருந்து இங்கே வந்து இங்கன்னு ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த சுவிட்சில் இருந்து வர்ற இன்புட்டையும் ப்ளஸ் இங்கேருந்து ஒரு கேமராக்கு எடுத்துருக்கோம். அதையும் கொடுத்துட்டு அப்ளிங் போர்ட்டில் இருந்து என்விஆருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே தான் ஒரு பிஒய் சுவிட்ச் போடணும் அப்படிங்கிற பிளானு, அதுதான் கரெக்டும் கூட. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த எண்டில் இருக்க கேமராக்கும் அந்த எண்டில் இருக்க கேமராக்கும் சென்டரில் பிஒய் சுவிட்ச் இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் இந்த பிஒய் எக்ஸ்டெண்டரை எடுத்து இந்த இதில் உள்ள நம்ம கேமரா ஃபிட் பண்ணும்போது அங்கே போட்டுட்டு இங்கே வந்து 8 போட்டு பிஒய் சுவிட்ச் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது இப்போ எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். ஆக்சுவலாக பிஒய் சுவிட்ச் வந்து நமக்கு 230 வோல்ட் வந்து பவர் கொடுக்கணும். இப்போ நமக்கு இந்த சுவிட்சுக்கு வந்து பவர் தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே வந்து லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இது வந்து அப்ளிங். இந்த ரெண்டுமே இது நம்ம டேட்டா கொடுத்துருக்கிறது ஒரு கேமராக்குள்ளது. இது அந்த சுவிட்சில் இருந்து வரக்கூடியது. அந்த சுவிட்சில் இந்த ஒயரை எதில் கொடுத்துருப்போம் அப்படின்னா அப்ளிங்கில் கொடுத்துருப்போம். சாரி, அப்ளிங்கில் இல்லை, அவுட்டில் கொடுத்துருப்போம். ஏன்னா பவரும் வர வேண்டி இருக்குல்ல, அதனால அவுட்டில் கொடுத்துருப்போம். அந்த சுவிட்சில் இருந்து போகிற 3 கேமராவும் மிக்ஸ் ஆகி அவுட் மூலமாக இந்த ஒரே ஒயரில் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே இந்த இன்புட்டில் இந்த அவுட்டில் கொடுத்துருக்க இந்த கேமராவும் மிக்ஸ் ஆகி டோட்டலாக 5 கேமராவுமே மிக்ஸ் ஆகி இந்த அப்ளிங் போர்ட்டில் என்விஆருக்கு இந்த லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் ஆயிரும். ஏன்னா இதில் என்விஆரில் வந்து நம்ம டேரெக்டாக இன்டர்நெட்டை கொடுக்க முடியாது, சுவிட்சில் தான் கொடுக்க முடியும். டிவிஆர் கேமரா அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டை டேரெக்டாக இதிலே கொடுத்துக்கலாம். என்விஆர் கேமராவில் வந்து நம்ம பிஒய் சுவிட்சில் தான் கொடுக்க முடியும். இப்போ அந்த பேலன்ஸ் 2 கேமராவையுமே எங்கே ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுவிட்ச் வச்சுருந்தோம்ல, அந்த ரூமில் இருந்து ஒயர் லே பண்ணி இதில் ஒரு கேமரா மாட்டிருக்கிறோம். இதில் வந்து ஸ்டோரேஜ் வச்சுருக்கிறோம். இன்கேஸ் இந்த கேமராவை கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது வியூக்காக அப்படின்னா இந்த லூப்பிங்லேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த கேமராவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த கேமரா. நான் அந்த கேமராவோட வியூ எல்லாமே நான் உங்களுக்கு டோட்டலாக போத் நைட் அண்டு மார்னிங் ரெண்டுலேயுமே இந்த வியூ எல்லாமே எப்படி இருக்குது, அதாவது இந்த ஆங்கிள். இதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வார சந்தை வந்து நடக்கும், அதை நம்ம கவர் பண்ணுறதுனால இங்கே மாட்டிருக்கிறோம். இது இந்த நான் வியூவையுமே உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் ஒரு கேமரா எங்கே மாட்டிருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த எண்டில் ஒரு கேமரா இருக்குது, அதையுமே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதையுமே கேமரா கவர் பண்ணி கிழக்க கவர் பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து அந்த ரூமுக்குள்ளேருந்து டைரெக்டாக வரும்.
இப்போ இந்த வீடியோவில் கேமராவோட கிளிப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நைட்டில் அந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, பகலில் அந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த 5 கேமராவுக்குமே நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதையுமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக இனிமேல் கேமரா போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐபி கேமராவாக போடுங்க. நீங்கள் ஐபி கேமராவில் என்ன பிராண்ட்னாலும் சூஸ் பண்ணுங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம பிராண்டை பொறுத்து கிளாரிட்டியும் இதுவும் மாறும். பட் நமக்கு ஐபி கேமரா போடும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கேமராவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு 50 மீட்டர் தள்ளி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ஐபி கேமரா போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மட்டும்தான் செலவு அதிகமாக வரும். இப்போ இதுக்கு நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கேமரா கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் வந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒயர் எல்லாமே லென்த்தாக கவர் ஆகும். இப்போ இந்த ஒரு கேமராவுக்கு அந்த போலில் இருக்க கேமராவுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 80 மீட்ரு வந்துச்சு. அதனால் ஐபி கேமரா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கிளாரிட்டியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இதில் 4MP CP+ கேமரா போட்டிருக்கோம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு டிவிஆர் கேமராவில் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 8MP அப்படி இல்லைனா 6MPக்கு போனீங்கன்னா தான் ஐபி கேமராவில் உள்ள இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரும். என்னென்னா உங்களுக்கு முதல்ல மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நீங்கள் ஃப்யூச்சரில் கேபிள் டிவி ஆப்ரேட்டரே கேமரா மாட்டக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் இப்போ யாராவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி நான் கேபிள் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், கேமராவும் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லது. நீங்கள் அதை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அது பெனிஃபிட்டு. ஏன்னா இன்டர்நெட் போடக்கூடிய கஸ்டமர் வந்து இப்போ கேமரா நிறைய பேர் விரும்புகிறாங்க. கேமரா நம்மளே எடுத்து பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு நம்மளே இன்டர்நெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா ஒரே ஆளே எல்லா சர்வீஸும் கொடுக்கும்போது கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. அதனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணதுக்கு மெயின் ரீசன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.